ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 3 வருடத்தில் மக்களுடன் முதல்வர், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இது போன்ற பல்வேறு சிறப்பு திட்டங்கள் வகுத்து அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய வழிவகை செய்துள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் செயல்படும் இந்த திராவிட மாடல் அரசு இந்தியாவிற்கே மக்களாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் மாண்புமிகு இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மக்கள் பல்வேறு வகையில் சில திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றோம். அதன் வழி இல்லம் தேடி எம்எல்ஏ என்ற திட்டத்தின் மூலம் இதுவரை ஊராட்சி பகுதிகளில் 18 ஊராட்சிகளிலும் மாநகராட்சி பகுதியில் 9 வார்டு பகுதி மக்களை நேரடியாக அவர்கள் இல்லத்திற்கே சென்று சந்தித்து அவர்களின் குறை நிறைகளை கேட்டு அறிந்து கோரிக்கை மனுக்களை பெற்று அதன் மேல் நடவடிக்கை எடுக்க அரசு அதிகாரிடம் வலியுறுத்தி மின்சாரம், குடிநீர் குழாய்கள், கிராமப்புறங்களில் பேருந்து வசதி, கழிவுநீர் கால்வாய்கள் உள்ளிட்ட பெரும்பாலான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் வாரம் ஒரு ஊராட்சி மற்றும் வாரம் ஒரு வார்டு பகுதி என மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளோம். அதுபோல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் 71வது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக முதல்வர் பிறந்த நாளுக்காக எம்எல்ஏவின் திட்டம் 71 என்ற சிறப்பு திட்டத்தில் தொலைபேசி எண்ணை அறிமுகம் செய்து வாட்ஸ்அப் மூலமாக புதுக்கோட்டை மக்கள் அவர்களது பகுதி குறைகளை என்னிடம் தெரியப்படுத்தி 71 மணி நேரத்திற்குள் அதன் மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தேன். அதன்படி கடந்த 5 மாதங்களில் இதுவரை 350 புகார்கள் பெறப்பட்ட நிலையில் அவற்றில் 250க்கும் மேற்பட்ட புகார்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மீதமுள்ளவை அரசின் பரிசீலனையில் உள்ளது. அதை நிவர்த்தி செய்ய வழிவகை இருப்பின் நிச்சயம் அது குறித்து பரிசீலிக்கப்படும். ஊடக நண்பரான நீங்கள் இதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பீர்கள் என்று நம்புகின்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நலன் காக்கும் எம்எல்ஏவின் உதவி மையம். இந்த உதவி மையம் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உதவி மையத்தை 8608717171 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் மருத்துவ சேவை உதவிகள், மருத்துவ காப்பீட்டு ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ சம்பந்தமான அனைத்து உதவிகளையும் உள்ளிட்ட மருத்துவ பெறலாம். இந்த உதவி மையத்தில் பெறப்படும் கோரிக்கைகள் நேரடியாக நோயாளி அனுமதிக்கப்பட்டிருக்கும் வார்டு பகுதிக்கு சென்று அவருக்கு வேண்டிய உதவிகளை மருத்துவ அலுவலர் மூலமாக செய்து கொடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. திட்டம் 2, எம்எல்ஏவின் வைரம் குருதி பாசறை. இந்த திட்டத்தின் மூலம் புதுக்கோட்டை மக்கள் அவசர ரத்தம் தேவைக்காக தொடர்பு கொள்ளலாம். கருணை அடிப்படையில் இலவசமாக ரத்தம் வழங்க இப்பாசறையில் தன்னார்வலர்கள் இணைத்துள்ளனர். மேலும் இத்தருணத்தில் புதுக்கோட்டை இளைஞர்கள் உதிரம் கொடுத்து உயிரை காப்போம் என்ற உறுதிமொழியோடு இப்பாசறையில் தங்களை தன்னார்வலாக இணைத்துக் கொள்ளுமாறு அழைப்பு விடுகின்றேன். இன்று முதல் இப்பாசறைக்கான தன்னார்வலர்கள் இணைப்பு முகாம்கள் நடத்தப்படும். இப்பாசறையின் மூலம் இரத்த தானம் செய்பவர்களுக்கு நானே கௌரவித்து அவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ் வழங்க உள்ளேன். மக்களுக்கு பயனுள்ள இந்த 2 புதிய திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட மனுக்கள் அந்த 5 மாதத்தில் வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட முக்கியமான மனுக்கள் இதில் கொடுத்துருக்கேன். அந்த இது சரி பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் உடனே வேலை செஞ்சு சரி பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஃபோட்டோஸ். ஃபோட்டோஸ் நிறைய கம்மியாக இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு லெவல்லே கம்மியாக இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் மாண்பு அமைச்சர்ட்டையும் முதலமைச்சர்ட்டையும் கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் சேவைகள் எந்த விதமான செயல்படாமல் தமிழ்நாட்டிலே நமது ராணியார் மருத்துவமனை, பெயர் பெற்ற மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த குறைகளும் அது சம்பந்தமான குறைகளும் என்னோட பார்வைக்கு வரும்போது அங்கே ஒரு டீன்கிட்ட சொல்லி அதையும் சரி பண்ணிகிட்டு இருக்கோம். அமைச்சிருக்காங்க, ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்காங்க. மாண்புக்கு ஒரு மருத்துவத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம். அது இந்த வருஷம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வெயிட்டிங் ஹால் பண்ணித்தரேன்னு இருக்காங்க. கழிப்பறை வசதி இல்லைன்னு இல்லை, கழிப்பறை வசதி இருக்குது, கொஞ்சம் போதிய அளவு இல்லாமல் இருக்குது. அதை வரக்கூடிய காலம் கண்டிப்பாக பண்ணி தரணும். மாவட்டம் முழுவதும் தான் மருத்துவக் கல்லூரி இப்போ புதுக்கோட்டையில் இருக்குது. அது மாவட்டத்துக்கான மருத்துவக் கல்லூரி தான். அது மாதிரி மாவட்டத்து ஃபுல்லாகவே ரத்தம் தேவைன்னா சில பேர் இப்போ நம்ம அந்த 71 மணி நேரத்தில் சொல்லியிருக்கோம். அது பல்வேறு மாவட்டத்துலேருந்துலாம் கூட அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. நாங்கள் அந்தந்த தொகுதியில் உள்ள எம்எல்ஏக்கும் சேர்மன் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு இது பண்ணுறோம். இந்த மருத்துவ சேவை சொன்னேன்ல, அந்த மருத்துவ சேவை பார்த்திங்கன்னா
சில பேர் வந்து என்ன கேன்சர் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் அவங்க சில பேர் எங்கே போகிறது என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஃபோன் மூலமாக இப்போயே கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஸ்கீமை கொண்டாந்துருக்கோம். ஏன்னா நான் ஒரு எம்எல்ஏ மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவராகவும் அந்த துறையில் வந்து அதிகமாக செயல்பட முடியுங்கிறதுனால இந்த திட்டத்தை இது பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.